தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குணா சுப்பிரமணியம் இயக்கத்துல நட்டி நடராஜ், நிஷாந்த் ரூஷோ, பாலினி குமார் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற சீசா படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பணியாளர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. அந்த வீட்டின் சொந்தக்காரரான தொழிலதிபர் நிஷாந்த் ரூஷோ மற்றும் அவருடைய மனைவி பாலினி குமார் மர்மமான முறையில காணாம போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவுடைய ஹார்ட் டிஸ்கும் காணாம போகுது. இந்த கொலைக்கான பின்னணியை விசாரிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு நட்டி நடராஜ். அந்த வீட்டின் சொந்தக்காரரை தேடுறாரு. எந்த தகவலுமே கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நாள் திடீர்னு அந்த வீட்டின் சொந்தக்காரர் நிஷாந்த் ரூஷோ வீட்டுக்கு வராரு. பட் அவங்க மனைவி வரல. அவரு மனைவியை பற்றிய எந்த தகவலும் அவருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில அவர் இருக்காரு. எந்த ஞாபகமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கேஸ வேறொரு ஆங்கிள் விசாரிக்கிறாரு நட்டி நடராஜ். அப்படி விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வருது. அதுல இந்த கொலைக்கான பின்னணி என்ன, அந்த கொலையை பண்ணது யாரு, அது மட்டும் இல்லாம நிஷாந்த் ரூஷோவுடைய மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை அதிரடி திருப்பங்களோடு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படமா மட்டும் இல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வு படமா கொடுத்திருக்காரு இயக்குனர். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் நட்டி நடராஜ் பல திரைப்படங்கள்ல போலீஸ் கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில நடிச்சிருக்காரு. அதே போல படத்தினுடைய இன்னொரு நாயகன் நிஷாந்த் ரூஷோ ஒரே மாதிரியான கதாபாத்திரமா இருந்தாலும் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பால ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய நாயகி பாலினி குமார் பாத்தீங்கன்னா குடும்ப பாங்கான முகத்தோடு நடிச்சிருக்காங்க. குறிப்பா அளவான அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. காதல் காட்சிகள்ல தன்னால கவர்ச்சியை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய இயக்குனர் குணா சுப்பிரமணியன் இந்த படத்தை பல திருப்பங்களோடு திரைக்கதை அமைச்சு அடுத்து என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை கூட்டி இந்த படத்தினுடைய கதை சொல்லலையும் மேக்கிங்லயும் பல வித்தியாசத்தை காட்டியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த படத்துக்கு பலமாவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படமா மட்டும் இல்லாம காதல் காட்சிகளையும் சேர்த்து ஒரு கலர்ஃபுல்லான கமர்ஷியல் படமா கொடுத்திருக்காரு இயக்குனர். ஒரு எம்பாடிங் செய்யப்பட்ட பாடி சில நாட்களுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விய சரியா சொல்லணும்னாலும் பார்ட் 2 அப்படிங்கிற லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு. குறிப்பா ஒரு கிரைம் த்ரில்லர், மக்களுக்கான விழிப்புணர்வு ரெண்டுத்தையும் அளவா சேர்த்து ஒரு நல்ல படமா கொடுத்திருக்காரு இயக்குனர். மொத்தத்துல ஒரு இளைய தலைமுறையை சிந்திக்க வைக்கிற படமா இருக்கு இந்த சீசா. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.